ஸ்ரீகாந்த் கணேஷ், உங்கள்கிட்டருந்து நிகழ்ச்சி நான் தொடங்குறேன். இதில் மதுரையில் பேசுகிறப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார், தமிழ்நாட்டில் 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை உருவாக்குவாங்க அப்படின்றாரு. அதுக்கான முகாந்திரம் உருவாகி இருக்குதா இப்போது? அதாவது நம்மளுடைய புரிதல், நீங்கள் உங்கள் கேள்வியில் வந்து தமிழ் ஒரு வளமையான செழுமையான மொழி, அதில் வந்து நம்ம பொருள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஒரு கவிதையை படிக்கும்போது, ஆழ்ந்து படிக்கும்போது அதுலேருந்து வெவ்வேறு பொருள்கள் நமக்கே தெரிய வர்ற மாதிரி எழுதின கவிஞருடைய இயல்பான சிந்தனையை விட அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சிலேருந்து கூட நம்மளும் பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் மிக தெளிவாக சொன்னார், கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னார். இந்த இடத்துல நான் ஒரு பாஸ் விட்டேன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே நான் பாஸ் விடாமல் அது ரெண்டு கூட்டணியின் ஆட்சி அமையும், அப்படி கூட்டணியின் அப்படின்ற ஒரு உங்களுக்கு முற்று ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சொல்லலாம். அதனால் இன்றைக்கு ஊடகத்தில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னென்னா எல்லாரும் இது ஒரு பேசு பொருளாக, இன்றைக்கு அத்தனை தொலைக்காட்சியும் எனக்கு அழைப்பு வந்ததுனால தெரியும் இன்றைக்கு பேசு பொருளாக இதுதான் இருக்கிறது என்றால், எல்லாரும் முழுமனதாக நம்புகிறாங்க இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு. அந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோமா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறதே தவிர, இந்த ஆட்சி அமைவதில் யாருக்கும் எந்த தயக்கமோ எந்த கருத்து பேதமோ இல்லை. அந்த அளவுக்கு மிக தெளிவாக மக்களின் எண்ணம் வந்து ஊடகத்தின் வாயிலாக எங்களுக்கு புலப்படுகிறது. அதற்காக நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு பேசு பொருளில் நமக்கு முக்கியமாக நான் இதில் ஒரு கருத்தை, நான் பாஜகவோட செய்தி தொடர்பாளராக நான் வந்து சொல்கிறது வந்து, இதை சொல்லக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக கூட்டணி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் என்டிஏ கூட்டணியின் தமிழகத்தின் தலைவராக அதிமுக தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையப் போகிறது. அந்த ஆட்சியில் எங்களுடைய கட்சி இருக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும். யாருக்கு தான் இருக்காது? எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் ஆவலாக இருந்தாலும் இதற்கான முடிவை எடப்பாடி அவர்களும் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களும் கலந்து பேசி அந்த நேரத்தில் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து எலெக்ஷனுக்கான முகாந்திரமே இல்லை. அதற்கான பல்வேறு களப்பணிகள் செய்ய வேண்டும். அதை கடந்து இருக்கும்போது எங்களுக்கு ஆவல் இருக்கிறது என்றால் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கும் என்பது வந்து எங்களுக்கு வந்து மூத்த தலைவர்களும் இந்த தமிழகத்தின் கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடி அவர்களும் பேசி இந்த முடிவை எடுப்பார்கள். இதில் ஒரு முக்கியமான புள்ளி, நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழுக்கே உண்டான அந்த சிறப்புகளோட அடிப்படையில் அமித்ஷாவுடைய பேச்சை வகுத்துட்டீங்க, டாப்பிக்கே முடிச்சிட்டிங்க. ஆனால் இதில் ஒரு கேள்வி எழுது இல்லையா, மகாராஷ்டிரா மாதிரி, ஹரியானா மாதிரி, ஒடிசா மாதிரியான அது மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உருவாகும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படின்றப்போ திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு, அங்கெல்லாம் கட்சிகளை அழித்து தான் பாஜக ஆட்சியை உருவாக்குச்சு, அதிமுகவையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவாங்கன்ற புள்ளியை வைக்கிறாரு. திமுகவுக்கு இப்போ மிகப்பெரிய பதட்டம் வந்திருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் வந்து எதிரிகள் வந்து சின்ன சின்ன துணுக்குகளாக பிரிந்திருக்கிறார்கள். அதிமுக பலம் குன்றி இருக்கிறது, அவரும் அந்த புள்ளியில் மற்ற யாரும் இணைய மாட்டாங்க, அதனால் நமக்கு ஒன்றும் ஆபத்தில் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடந்த தேர்தலில் எந்த ஆதரவும் இல்லாமல் பாஜக வாங்கின வாக்கும், நாங்கள் வாங்கின 18.68% வாக்குகளும், அதே மாதிரி அதிமுக பெற்றிருக்கும் பலமும், இன்றைக்கு வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பெயரும், இவங்களுக்கு அதனால வீழ்ச்சியும், இவங்களோட ஓட்டு சதவீதம் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால இவங்களுக்கு என்ன இப்போ ஒரு பதட்டம் வந்திருக்குன்னா, இவங்க அத்தனை பேரும் ஒரே புள்ளியில் இணைந்தால் தன்னுடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாகிவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக அவங்க பார்வையில் அவங்க இதை உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்குறாங்க. அதனால் என்ன நினைக்கிறாங்க, இவங்க கூட்டணி ஆட்சிக்காகத்தான் கேட்கிறார்கள் அப்படின்னு அவங்க சார்பு நிலையிலேருந்தே பரப்புகிறாங்க செய்தி. அப்படி இருக்கிறப்ப அது வந்து அதிமுக விரும்பலாம், விரும்பாமல் போகலாம், பாஜக விரும்பலாம், எங்கள் மூத்த தலைவர்கள் விரும்பாமல் போகலாம். அவங்களோட இலக்கு என்னன்னு பார்க்கணும். இந்த தேர்தல் மூலமாக எங்கள் கட்சி எதை சாதிக்க நினைக்கிறது, எந்த புள்ளியில் நாங்கள் இணைகிறோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற புள்ளியில் எல்லாரும் இணைகிறோம். அதிமுக இங்கே வந்து ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அவங்களுடைய எல்லா கொள்கைகளும் எங்களுடன் ஒத்து போகாது. அதே மாதிரி எங்களுடைய எல்லா ஒரு உதாரணத்துக்கு இருமொழி கொள்கையை நீங்கள் பேசுறதுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்களுடைய கொள்கை கண்டிப்பாக அதிமுகவுடன் ஒத்து போகாது. அந்த கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி அமையவில்லை. அதே மாதிரி நாங்கள் 99 இப்படி பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 99 திமுகவில் எப்படி நாங்கள் கூட்டணி வச்சுருந்தோம், கொள்கை அடிப்படையில் வச்சுருந்தோம். தட் இஸ் அ காமன் கன்சென்சஸ். ஒரு புள்ளியில் இன்னாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அரசியல் வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அப்போ இது வெறும் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சின்றதை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக பேசலாம். அதற்கான நேரம் காலம் நிறைய இருக்கிறது.
தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் பாஜக இருக்கிற இடங்களிலும் இல்லாத இடங்களிலும் கூட நம்ம இந்தி கூட்டணி இருக்கிற இடங்களில் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு அலையன்ஸில் எத்தனையோ முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், நடத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு முறை உருவானால் இப்போவே விசிகாக்கு வந்து ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு மட்டும்தான் மாற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நேற்று வரைக்கும் அவர் சொன்ன அவருடைய குரலின் துணிகள் எல்லாம் வேறையா இருந்தது. அதனால எல்லா கட்சிக்குமே இந்த மாதிரி கூட்டணியில் அங்கம் வைக்கணும், யார் வேண்டான்னு சொல்ல போறாங்க. இதுல ஒரு கேள்வி வருது இல்லையா, பாஜகன்றது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. மத்தியில் பாஜக ஆட்சி வந்தாலோ அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்தாலோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ தேசிய கட்சிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற இடத்தை நோக்கி நகராமல் இருக்கிறது கள யதார்த்தத்தை புரிந்தா அல்லது வந்து என்ன சூழல், அது என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? இது என் வாயால நீங்க ஒரு பதில் பெறணும்னு நினைக்கிறீங்க. தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கடந்த சாதாரண மக்களுக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால், தொடக்கத்திலிருந்து இங்கே வந்து ஒரு மிக வலிமையான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் காமராஜ் ஐயா எடுத்துக்கோங்க, மூப்பனார் ஐயா எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் தரப்புலேருந்து புரட்சி தலைவர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கோங்க, இங்கே கலைஞர் எடுத்துக்கோங்க, அண்ணாதுரை அவர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே மிக வலிமையான தலைவர்கள். இந்த தலைவர்களுடைய முடிவு ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கும். தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசினேன், பாஜக தொடர்பாளருங்கிற கடந்து பேசினேன். அதனால எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த வலிமையான தலைவர்கள் தீர்க்கமான முடிவு எடுத்தார்கள். எங்கள் கட்சி தான் இந்த இடத்துல இருக்கும், மத்தியில் உங்களுக்கு எம்பிக்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், இங்கே நாங்கள் எங்களுக்கு எம்எல்ஏ அதிகரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் இங்கே இருந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தது. தமிழக மக்களை எந்த அளவுக்கு பண்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்றால், பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா மற்ற என்ன சொல்றது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதும், இதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்னா இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு வாக்களிப்பதும் ஒரு மரபாகவே இங்க மாறி. இல்லை, நான் இதை ஏன் கேட்குறேன்னா, இன்றைக்கு கட்சிக்கு வந்த கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறார். திருமாவளவன் அதில் உறுதியாக இருக்கிறதா வலியுறுத்துறாரு. பல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட அதில் ஸ்டாண்டில் இருக்கிறார், கூட்டணி ஆட்சி அப்படின்றது. ஆனால் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஏன் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க மாட்டேன்றீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறதே கேள்வியே முரண்பாடாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு திமுக இன்னைக்கு இருக்கிற, நீங்கள் யார் வாக்கு சதவீதத்தில் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, திமுக முதல் நிலையிலும் அதிமுக 2வது நிலையிலும், நாங்கள் வாக்கு சதவீதத்தில் 3வது நிலையிலும் இருக்கிறோம். இப்படி நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் யாராவது கூட்டணியை பற்றி பேசுகிறது தான் பொருளோடு இருக்கும். இன்றைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இன்னும் தன்னுடைய களப்பணியை, தன்னுடைய மக்கள் செல்வாக்கை, அவருடைய வீச்சு எவ்வளவு என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். அதை நிரூபித்த பிறகுதான் இதெல்லாம் செய்யணும். அதாவது விஜய் கூட ஒரு அவருக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சின்னு பாஜக சொல்லும் பொழுது அதே சமபலத்தில் இருக்கக்கூடியதாக சொல்றீங்க. இன்னொன்று பாஜக வளர்ந்து விட்டு வருது, அதனுடைய வாக்கு சதவீதமும் வளர்ந்துட்டு இருக்குது, 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறீங்க அப்படின்றப்போ, செல்வாக்குமிக்க ஒரு கட்சியாக இருக்கிறப்போ அதிமுகவிடம் கூட்டணி ஆட்சின்ற ஒரு அஜெண்டாவை வைக்கலாம் இல்லையா? ஏன் அதற்கூட தயக்கம் வருது? அதை நான் ஏற்கனவே சொன்ன பதில் கேட்குறீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ யார் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னா, தமிழகத்தில் இருக்க இப்போ நாங்கள் அதிமுக தலைமையில் எங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம், அவர்கள் தான் முதலில் அறிவிக்க வேண்டும் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி திமுக அறிவிக்க வேண்டும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம்னு. இதுவரைக்கும் ஆட்சியில் சட்டியிலே இல்லாதவங்க அகப்பையில் தருவதில் அர்த்தமே கிடையாது, யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அறிவித்திருந்தால், நாங்கள் கூட்டணி அடுத்து 26 கூட்டணியில் தான் எங்கள் ஆட்சி அமைய போகுது, நாங்கள் இத்தனை எம்எல்ஏ இருந்தால் இவ்வளோ அமைச்சர் தரோன்னெல்லாம் அறிவித்திருந்தால், எத்தனையோ பேர் புதிதாக இடம் மாறி இருக்கலாம், களம் மாறி இருக்கலாம், அரசியல் எது வேணால் நடக்கலாம். அதனால ஏன் விஜய் அவர்கள் அறிவிச்சு கூட இன்னும் பெரிய கட்சிகள் என்று சொல்லப்படுறவங்க போகலைன்னா எல்லாருக்கும் தெரியும் இது வந்து சாத்தியமில்லை. அப்படி ஆட்சி சாத்தியமில்லை இல்லை, இவரால் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறான்னு கெஸ் பண்ண முடியாது. பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நான் அந்த ஆர்வத்துக்குள்ள போகவே விரும்பல. நான் இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை புரிஞ்சிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு திமுக அதனுடைய கூட்டணிகள் வலுவாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. வலுவான கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, விசிக இருக்குது, உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. நான் முரண்படுறேன் உங்க கேள்வியில.
உங்க கேள்வியிலேயே முரண்படுறேன். என்ன? திமுக வலுவாக இருக்கிறது என்பது உங்களுடைய பார்வையா இருக்கலாம், ஊடகத்தின் பார்வையா ஏன் இருக்கக்கூடாது. அதை நான் சொல்றேன்னா 13 முறை தொடர்ச்சியாக அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அதை இதை சொல்லலாம். விட அதிகமா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமா. அதிமுக ஆமா. ஜெயிச்சு இருக்கிறார்கள். ஆமா. எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 40 எம்எல்ஏ எம்பி 40 எம்பி வச்சிருக்காங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இல்லாம தான் போயிருக்காங்க. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் இல்ல, சரி. நான் என்ன சொல்றேன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து 2025 இப்போ 26 நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடந்த எல்லா தேர்தல்களையும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் நான் கேட்கக்கூடிய கேள்வின்றது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்துக்குள்ள ஒரு 13 தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வரும்பொழுது பாஜக வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்பொழுது, கூட்டணி கட்சிகளினுடைய தயவை நாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக இருக்கிறப்போ ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கலாம் இல்லையா? அந்த புள்ளியே, அந்த அழுத்தத்தை ஏன் பாஜகவோ அல்லது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுக்க மறுக்கிறாங்க? அதாவது உங்க கேள்வி வந்து என்ன நடக்க வேண்டும் என்று திமுகவின் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதை பிரதிபலிப்பதாக மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது இப்படித்தான் இருந்தா ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க ஊடகத்தின் சாயலாக நினைக்கிறீர்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து எந்த அழுத்தமோ இதுவோ இல்லை. அதாவது மிக தெளிவாக இன்றைக்கு நீங்களே சொல்லியிருக்கிற திமுக கொஞ்ச காலமாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருக்கிறது ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சேர்மன், ஒரு எம்டி, சேர்மன் எம்டின்னு சொல்கிற மற்ற இருக்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு நல்ல கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கு நல்ல போஸ்ட் கிடைக்குது, மற்ற வசதிகள்லாம் கிடைக்குது. கார்ப்பரேட் செட்டப் ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கிறது. அதனால் இன்னைக்கு கூட்டணி கட்சி பேச மாட்டாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டோ ஒருத்தர் பேசினோன்னா அவர் பதவி இழந்து விட்டார். பாலகிருஷ்ண ஐயாவுக்கு பதவி போயிடுச்சு, அவ்வளோதான் பேசினார். அதே விசிகால ஆதவர்ஜனா பேசினார், மன்னராட்சியா அப்படின்னாரு, அடுத்த நிமிஷமே போயிடுச்சு. நாங்கள் பண்ணலைங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு திமுக காரங்க வலிமையாக சொல்வார்கள், சொல்லட்டும். ஆனாலும் போனது தான். அதாவது இந்த கார்ப்பரேட்ல இருக்கவங்க எம்டி பத்தியோ சேர்மன் பத்தியோ பேசக்கூடாது. சம்பளமும் கட் ஆயிடும், பொசிஷனும் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு எதுக்காக விசிகா பதறிக்கிட்டு போய் இன்னைக்கு அவர் எங்க கூட்டணியில இத்தனை நாள் ஆசை அதிகார பகிர்வுன்னு அவர் இன்னைக்கு ஏன் வேண்டாங்கிறாரு? அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம் அந்த கூட்டணியிலேருந்து. அரசியல் ஆட்சி அதிகாரம் இருக்கிறப்ப அதை சுவைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த அதிகாரம் போயிடுமோ, அனுகூலங்கள் போயிடுமோன்னு பதட்டம் அடைகிறார்கள் அந்த கூட்டணியில. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொள்கையில உறுதியா இருக்கோம். நாங்க எங்கேயா சொன்னோமா எங்க கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதிமுக போறோம்னு? அவங்க சொல்லியிருக்காங்களா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரோம்னு? இன்னும் நிறைய களமாட வேண்டி இருக்கிறது. இன்னும் நாங்க எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டி இருக்கிறது. அது எந்த காமன் கன்சென்சஸ்ங்கிறத எங்க தலைமைகள் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இது எல்லாமே நடந்து முடிந்த பிறகுதான் நாங்களே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு புள்ளிக்கு வருவோம். இன்றைய பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மேற்கொண்டு எங்க தொண்டர்களிடமும் அதிமுக தொண்டர்களிடமும் எந்த குழப்பமும் இல்லை. இதில் எத்தனை குழப்பங்கள் விளைவிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சியும் அதை சார்ந்த கட்சிகளும் முயற்சி செய்தாலும் எங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை. எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியை தெளிவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம்.